ஆக்சுவலி இந்த ஹோட்டலுக்கு 9.1K ரிவ்யூஸ் இருக்குது, 3.5 ரேட்டிங். தோசை, சாம்பார், சட்னி எல்லாமே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. ஐ மீன் ஓகே தான், நான் பசியோடு வந்திருந்தேன். பட் 9.1K 3.5 ரேட்டிங், அதனால தான் 3.5 தெரில. நானும் சில பேர்த்துக்கு அந்த ஸ்வீட் சாம்பார் பிடிக்கும்னு நினைக்கிறேன், அதனால் இருக்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நீங்கள் இங்கே வந்திருந்தீங்கன்னா அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஹோட்டல் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு. ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, கூகுள் மேப்பு நம்பாதே, டுவோர்ட்ஸ் பெல்லாரி அப்படி ஒரு ரூட் இருக்குது அங்கே. ஸோ அந்த ரூட் வழியாக வர சொல்கிறான். ஸோ ஆனால் அந்த ரூட் another 20-30 கிலோமீட்டர்ஸ் டீட்டோர். இப்போது இங்கேருந்து ஒரு 192 கிலோமீட்டர் இருக்குது. வேறு வேலை போல் பிள்ளை இன்னைக்கு. ஸோ அப்படியே கிளம்ப வேண்டிதான். ஐ மீன் அவன் சொன்ன மாதிரியே அந்த இதுக்கு போக வேண்டிதான். செம வியூ. கேமராவில் தெரியுமான்னு தெரியல, ஆனால் அந்த ராக்கி மவுண்டன்ஸ் ஒரு நல்ல வியூவை கொடுக்குது. ஸ்பீட் பிரேக்கரா இல்லையானே தெரியல. தான் பெனுகொண்டா ஃபோர்ட்டு போல் கொஞ்சம் தூரம் தான், 180 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் பெங்களூர்லேருந்து. என்னடா லூசு மாதிரி நின்றுட்டு ஓட்டுறானேன்னு நினைக்காதீங்க, பொம்மெல்லாம் வலிக்குது. இங்கே நின்று அடித்து போட்டுருவாங்க. அதனால் வண்டியை நிப்பாட்டாமல் நான் வண்டி மேலே நின்றுட்டுருக்கேன். நல்ல ஸ்பாட்டு கிடச்சா கொஞ்சம் பிரேக்கப் போடுவோம். ஓகே, டைம் 12:30. நல்லா அந்த டோல் பக்கத்தில் நிழலில் கொஞ்சம் பிரேக் எடுத்தாச்சு. கொஞ்சம் ஓவராக பிரேக் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 hour இங்கே தான் இருக்கேன். ஃபோட்டோ எடுத்து போஸ்டெல்லாம் போட்டுட்டு எங்கே இருக்கோன்னா மரூரு டோல் பிளாசா, அங்கே தான் இருக்கோம். பட் ஓகே, யாரும் இல்லை கேட்க, கிளம்பலாம், சீக்கிரம் கிளம்புன்னு சொல்கிறதுக்கு. அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. வந்தேன், நின்று தண்ணி குடிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு போஸ்ட்டு போட்டுட்டு ஒரு நல்ல பிரேக் எடுத்தாச்சு. ஏதோ ஒரு டோலுக்கு வந்திருக்கும். எந்த ஊர்? ஜல்லிப்பள்ளி டோல் பிளாசா. மேபி நெக்ஸ்ட் ஒரு லன்ச் பிளேஸை பார்த்து ஸ்டாப் பண்ணால் அதுதான் நெக்ஸ்ட் பிரேக். டைம் ஆல்மோஸ்ட் 2, ஒரு 2:15 அந்த மாதிரி பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த ரோட்டில் கிடைக்குமா ஹோட்டல்னு தெரியலை, பார்ப்போம். நல்லா பெரிய ரோடாக இருக்கும்டா அப்படின்னு சொன்னான். அந்த பிரேக்கிங் வீடியோவை பார்க்கணும். கிளச்சை சீக்கிரம் பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓ, அங்கே ட்ரெக் பண்ணலாம் போலியே அந்த மலையில். நைஸ் லிட்டில் பிளேஸ். ஓகே, சோறு தெரியலையே. மேபி நெக்ஸ்ட் டைம். இப்போ நம்ம கிட்ட ஒரு டாஸ்க் இருக்குது, இதை எப்படி அது கிராஸ் பண்ணணும். டிரைவருக்கு நான் இருக்கிறதே தெரியாதுன்னு நினைக்கிறேன். மூஞ்சிலெல்லாம் அடிக்குது. அப்பா, ரோடோட எட்ஜில் இறந்துட்டு ஓவர்டேக் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி அந்த ரோடு இன்னொரு ரோடு பெருசாக இருந்துச்சு. எதுக்கு பிளானை மாற்றணுன்னு இந்த ரோட்டில் வந்தால் சின்ன ரோடு. ஆனால் அது கொஞ்சம் டீட்டர் அப்படியே அங்கே போய் அதுக்கப்புறம் லெஃப்ட்டு அப்படி போகுது.
நம்ம வந்து லெஃப்ட் போனோம். ஸோ ஓகே கூல். 2:30 ஆச்சு, லன்ச் டைம். இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் பெரிய ரோடு வந்துச்சுன்னா என்னென்னு பார்ப்போம். ஐ மீன் எங்கே இருக்கோம், எவ்வளோ தூரம், சோறு எங்கே கிடைக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்போம். ஓ மை காட். ஓ ரைட் எடுத்து போகணும் போல். அவங்கள ஏதோ முட்டுச்சந்தோன்னு நினச்சிட்டேன். ஏன்னா ஆக்டிவ் ஜிபிஎஸோ இன்டர்நெட்டோ அந்த ஃபோனில் இல்லை. ஏன்னா அப்புறம் என் ப்ரைமரி ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் போயிடும்ட்டு போடலை. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாக்ட் அந்த ரூட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுலேயே போயிட்டுருக்கோம். ஓகே, ஏதோ ரோடு இருக்குது. அது ஆக்சுவலி அது மேப்பில் கூட அப்டேட் ஆகிருக்கு. ஆனால் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். ஊருக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. ஒரு ஓரமாக நிப்பாட்டுவோமா? யார் வீட்டு முன்னாடி நிப்பாட்ட வேண்டான்னு பார்க்குறேன். ஆனால் இங்கே நிப்பாட்டினா நடு ரோட்டில் தான் நிப்பாட்டணும். இங்கே 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 ஒரு சின்ன கேப். கமான் கமான். அம்மாடி கல்லறை. எதுக்கு வம்பு? கரெக்டு தான். ஊருக்காட்டுக்குள்ளேன்னு ஒன்று எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே நிப்பாட்ட இடமே இல்லைப்பா. வெளில தான் நிப்பாட்டி பார்க்கணும். இன்னும் ரொம்ப தூரம் போகணும் போலியே. அந்த குண்டக்கல் அங்கே போனதுக்கப்புறம் தான் சோறு. ஷிட். ஓகே, மேபி ஒரு வாட்டர் பிரேக் நல்ல இடமா இருந்துச்சுன்னா வந்து எடுத்துக்கலாம். வர்றா, இது டிச்சு தண்ணி இல்லையே. இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ, இது இந்த விவசாயத்துக்கு வர தண்ணின்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கே. நைஸ். சின்ன சின்ன கல்வாட்டு இருக்குது இந்த பக்கம் வர்றதுக்கு. ஆனால் கொஞ்சம் வேகமாக வந்தால் ரோடு மேலே தான் போவோம்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸில் ஹனுமான் சர்க்கிள்னு ஒரு இடம் வருது. அங்கே சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ சாப்பிட போகிறோம். ஐ திங்க் ஒரு பம்ப், ஒரு பேட் பேட்ச் ஆஃப் ரோட்ஸ், பாட்டோல்ஸ் மாதிரி. ஸோ அங்கே வந்து வண்டி கொஞ்சம் அப்படியே பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ ஒரு வியர்ட் நாய்ஸ் வருதோன்னு தோணுது. ஸோ
ஆனால் தெரியல, அதுவும் செக் பண்ணணும். இப்போதைக்கு ஓகே. இதுதான் ஹனுமான் சர்க்கிள். ஹனுமான் இருக்கார். ஹஹா, நைஸ். எங்கடா ஹோட்டலு? மாமாஸ். இதுக்கு என்ட்ரன்ஸ் இங்கே தெரியல. உள்ளேயோ பார்க்கிங் ஏரியா. ஓகே ஓகே, அந்த ஹோட்டலில் ஃபுட் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. அந்த போன்லெஸ் சிக்கன் தம் பிரியாணி என்னோடய ஸ்பைஸ் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே ஒருத்தர் வந்து ஏதோ வீடியோன்ட்டு இருந்தார். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் கூட ஏதோ வீடியோ அப்போயே இப்போது எல்லாம் போடாதீங்கன்னு சொல்கிறாங்களோன்னு நினச்சேன். ஸோ அங்கே ஒரு லாங்குவேஜ் பேரியர். ஆனால் அதுக்கப்புறம் ஓனர் வந்து ஓனராக கேஷியரான்னு தெரில, அவர் வந்து கிளாரிஃபை பண்ணார், வீடியோலாம் போடுங்க, ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. ஆக்சுவலி நைஸ் பிளேஸ், சின்ன ஹோட்டல், பட் டேஸ்ட் நல்லா இருக்குது அண்ட் ஸ்டஃப். ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா மேபி யூ கேன் ட்ரை திஸ். அந்த ஸ்கூல் பசங்க வந்து டிராக்டர் மேலே ஏறி அவங்க வீட்டுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10-15 பேர் இந்த டிராக்டரில் ஏறியிருப்பாங்க. எவ்வளோ சேஃப்னு தெரியல. பட் ஆனால் நான் வரும்போதே ஜஸ்ட் கேமரா ஆன் பண்ணலான்னு நினச்சேன், பட் முடியல. ஸோ ஓகே, கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்து எப்படியோ வாட்டர் பிரேக்குக்காக நிப்பாட்டும் போது வீடியோ எடுத்தேன். அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அங்கே டிராக்டரில். ஓ மை காட். நல்லா சின்ன சின்ன விஷயங்களை நல்லா ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நைஸ் டு சி. ஓகே, ஃபைனலி ஹோட்டல் பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் ஹோட்டல், நியூ பிருந்தாவன் ரெஸ்டாரண்ட். நைஸ். பார்க்கிங் இருக்கா? ரோட்டில் தான் பார்க் பண்ணணுன்னு சொல்லிடாதீங்கப்பா. மம்மே